ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் லின்சிக்கே மெயில் அனுப்பும்போது யாரோ வந்தாங்க இல்லையா, பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒரே நாள்ல எப்படியோ இருந்தவர் இப்படி எல்லாமே போயிட்டார்ல. லின்சிக்கு இது தெரிய வந்தா அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஆல்ரெடி இந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ லின்சிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியுங்க. லின் குரூப்பை டேக் ஓவர் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பா அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன இருந்தாலும் சரி, இந்த டைம் கண்டிப்பா லின்சி வந்துதான் ஆகணும். என்னோட அப்பா அந்த லின்னா இருந்திருந்தாலும் அவரோட இறுதி சடங்குக்கு நான் கண்டிப்பா வந்திருப்பேன்னு ஹீரோயின் சொல்ல, நீ ரொம்ப திங்க் பண்ணாத, ரெஸ்ட் எடு, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இப்ப அடுத்த நாள் அந்த இறுதி சடங்குல உட்காந்துட்டு இருக்க பார்த்தா உண்மையான லின்சி வந்துட்டா. இது எப்படியோ நடக்கும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கும் போது நான் அதுக்காக ரொம்பவே வருந்துறேன். நீ இங்கேயே வந்துடு, லின் குரூப் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. லின்னுக்கு தொடர்பான எதுவுமே எனக்கு இனிமேல் தேவையே இல்ல, எனக்கு பதிலா நீயே அதை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்ல, நீ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம், நான் அந்த லின்னுக்கு எந்த வகையிலயும் சொந்தமே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல நீ லின்னோட சொந்த மகன் சொல்றா லின்சி. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம சிஸ்டர்னு அன்னைக்கு சொன்னப்போ நீ இல்லன்னு சொன்னலன்னு கேட்க, அன்னைக்கு நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், இது தெரிஞ்சிருந்தா உண்மை என்ன நீ கண்டுபிடிக்காமலே அந்த லின்னோட சேரதா ட்ரை பண்ணிருப்ப. அவரும் என்ன போலயே உன்னையும் யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே நம்ப முடியாம ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய கிளினிக்கு போய் செக் பண்ண, நம்ம அம்மாக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு, நீயும் நானும் தான் சொல்லிட்டு போட்டோவை காட்டுறா. இப்ப நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு அவங்கள பத்தி தெரியல, மேபி இறந்திருக்கலாம், ஏன்னா 20 வருஷமா பெத்த பொண்ணு பார்க்காம எப்படி இருக்க முடியும்னு கேக்குறா. அதோட அந்த லின்னுக்கு நம்ம ட்வின்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. உன்னோட பாஸ்ட பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனா இங்கேயே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு லின்சி சொல்றா. எப்படி என்னால திடீர்னு இதெல்லாம் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்க, நீ லின்னோட மக, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, ஐஸ்லாண்டோட உண்மையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் தானே, அதுக்காக நீ லின் குரூப்போட சிஇஓ ஆனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரின்ட்டா, உனக்காக நான் இங்க இருக்கேன், நம்ம அம்மா விட்டு போனதுக்கு காரணம் இருக்குன்னு நம்புறேங்கிறா. அப்போ அங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட, பார்த்து போயிட்டு வா உடன் பிறப்பேன்னு அனுப்பி வைக்கிறா. இப்போ வந்த லாயர் இறந்து போன லின்னுக்கு சொந்தமான ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, அவரோட சொந்த மகளான ஒரே ஒரு பொண்ணான லின்சிக்கு தான் அது வந்து சேரும்னு சொல்லும் போது சொந்தக்காரங்களால இதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படிமா இவ்ளோ பெரிய சொத்தை உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், நாங்க லின் குரூப்புக்கும் உங்க அப்பாவுக்கும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கோம், எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, சோ எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது, உங்களோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ், வார்த்தைக்கு வார்த்தை ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்றீங்களே, நான் கஷ்டப்படும் போது எங்க இருந்தீங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணப்போ எங்க இருந்தீங்கன்னு கேட்க, உன்னோட நல்லதுக்குன்னு தான் நாங்க நினைச்சோம், கொஞ்சோண்டு ஷேர் கொடுக்கறதால ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு மறுபடியும் அதுலதான் வந்து நிக்கிறாங்க. என்னோட அப்பா இப்பதான் இறந்தாரு, உடனே எஸ்டேட்ல பங்கு கேட்டு வந்துட்டீங்க, உங்களால முடிஞ்சா கேஸ் போட்டு வாங்கிக்கோங்க, நான்லாம் இதுக்கு பயப்படவே மாட்டேன்ட்டா ஹீரோயின். எப்படி பேசுறா பாருன்னு அவளை திட்டிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குது. இது இவங்களோட சொந்தக்கார பொண்ணு தான், அப்ராட்ல இருந்து விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன், கடைசியா ஒரு வாட்டி கூட லின் அங்கிளை பார்க்க முடியாம போயிடுச்சு, லின்சி நீ இனிமேல் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நல்லவ மாதிரி பேசுறா. உடனே அவங்க அப்ப, இங்க பாரு யூசிங், மொத்த சொத்துக்கும் இவ ஒருத்தி தான் வாரிசுன்னு சொல்லி இவளுக்கு தான் எல்லா சொத்தும் சேரும்னு லாயர் சொல்றாங்க. நம்ம இவங்க ஃபேமிலிக்கும் கம்பெனிக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்போம், ஆனா இந்த மொத்த சொத்தும் சரியான பொறுப்பே இல்லாத இவளுக்கு போய் சேர்றதை ஏத்துக்க முடியாதுங்க. வந்த அந்த புது பொண்ணு பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மகளான லின்சிக்கு தான் போய் சேரும், ஆனா லின் குரூப்ங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே சொந்தமானது, கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம், அதனால லின்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் புது சிஇஓ ஆகுறத போர்ட் தான் முடிவு பண்ணுங்கிறா. சோ நாளைக்கான மீட்டிங்க்கு நம்ம ஹீரோனும் வரேன்னு சொல்லிட, அவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவையும் தெரிஞ்சிருக்கு, சோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுதான், ஆனா லின்சிக்காக இன்வெஸ்டிகேஷனும் குரூப்பும் என்னோடது மட்டும்தான் சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் மேக்கப்லாம் போட்டு பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா கெத்தா லின் குரூப்க்கு வந்து இறங்குறா. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாரும் லின்சி வர வேண்டிய அவசியமே இல்ல, அதான் யூசிங் இருக்காங்களே அவங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாமா, யூசிங் இருக்கிறதால எனக்குமே ரிலாக்ஸ்டா தான் இருக்கு, ஆனா புது சிஇஓவா கண்டிப்பா நான் இங்க வந்துதான் ஆகணுங்கிற ஹீரோயின். நாங்க சொல்றதை நீ புரிஞ்சுக்கலாமா, சிஇஓக்கு கேப்பபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை சக்சஸ்க்கு கூட்டு போறவங்களா இருக்கணும், குவாலிஃபைடு இல்லாத படிப்பறிவு இல்லாத ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க கூடாதுங்க. உடனே அந்த யூசிங் பொண்ணு, எங்கள யாரு சிஇஓ ஆனாலும் எங்களோட பாண்ட் இப்படியே தான் இருக்கும் கரெக்டான்னு நம்ம ஹீரோனை பத்தி கேட்க, கண்டிப்பா ரொம்ப நன்றி யூசிங், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க வாங் ஜூன், இப்ப ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு இருக்கீங்களே, கடனை எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா, போன மாசம் கேம்பிளிங்ல ஏகப்பட்ட கடன் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்டோட விலையை ஏத்தி விட்டு 30 மில்லியனை உங்களோட அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டீங்களேன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ப்ரூஃப் இல்லாமலாம் இப்படி பேசக்கூடாதுன்னு அந்த ஆள் பயப்பட, அடுத்து
மிஸ்டர் ஜி, உங்க மகன் ஏலத்தையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம புது கம்பெனியோட ரெனோவேஷனை அவரே எடுத்துக்கிட்டாருல, அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட 3 மடங்கு அதிகமானதும் நான் எல்லாமே சரியா தான் பண்ணிருக்கேன், ஃபைலை செக் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்கன்னு அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க, இந்த புக்ல யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே இருக்கு, இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாமான்னு கெத்து காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் இப்ப அவசியம் தானு அந்த யூசி கேட்க, இல்ல நான் இன்னும் இதை தெளிவா பேச ஆரம்பிச்சேன்னா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க இதே போல உட்கார்ந்துட்டு இருப்பாங்களான்னு கேக்குறா. ஆக்சுவலா நேத்து நைட்டு இந்த போர்ட் மெம்பர்ஸ் பண்ண தப்ப நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறது இல்லாம ஹீரோவுமே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். அதான் புள்ள இன்னைக்கு தைரியமா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே 2 முகம் இருக்கு, நீங்க சரியா நடந்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அமைதியா பேசுவோமான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உடனே அந்த யூசி கம்பெனியோட டிசிப்ளினை பத்தி பேசுறதால என்ன நடக்க போகுது, கம்பெனியை ரன் பண்றது ஒன்னும் குழந்தை விளையாட்டு கிடையாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, உண்மையான பிரச்சனையே ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டு இருக்கிறதால மிகப்பெரிய ஃபன் கேப் விழுந்துட்டு இருக்கு, டிசிப்ளின் பண்றதால எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு சொல்ல, உன்னோட தலைமையில நீ கம்பெனிய அழிவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்க. இப்போ என்னால 2 பில்லியனை லின் குரூப்புக்காக கொடுக்க முடியும், இந்த ஹெல்ப்பை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறா ஹீரோயின். அது எப்படி முடியும்னு எல்லாருக்குள்ளயும் சலசலப்பு ஏற்பட, ஏன் முடியாதுன்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். லின் குரூப்புக்காக 2 பில்லியன் ரெடியா இருக்கு, அக்ரிமெண்ட் எந்த டைம்ல வேணா சைன் ஆகும்னு ஹீரோ சொல்றான். உடனே அந்த யூசிங் புது ஃபண்ட் கிடைச்ச போதுமா, ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட்னால தினமும் 10 மில்லியன் லாஸ் ஆகும், அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. ஆல்ரெடி ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்டோட ஒர்க்கெல்லாம் ரெஸ்யூம் பண்ண போறாங்கன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ப்ரூஃபை காட்டுறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இங்க வரதுக்கு முன்னாடி நாள் நைட் நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட பேசியிருக்கான். இப்படிப்பா இது நடந்ததுன்னு கேட்கும்போது ஆல்ரெடி லின் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருக்கான். சோ அது நடக்கிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, அதுக்கான ஃபைன் அமௌண்ட் கொடுத்தா போதும், ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஹீரோவோட முகமே மாறிட, ஏன் உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா, நாளைக்கு லின் குரூப்க்கு போகணும், அவரு தான் அனுப்பி வச்சிருக்காரு. சோ இப்ப நம்ம ஹீரோ லின் குரூப்போட புது சிஇஓ ஆகிறதுக்கு லின்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், யாராவது அப்செக்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது ஒருத்தரும் கை தூக்கல. அந்த யூசிங்கே விலகிட நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தா சேர்ல உட்கார்றா. இனிமேல் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் புது சிஇஓ ஆகிட்டா இல்லையா, அதுக்கான பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எல்லா பார்ட்னர்ஸும் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த யூசி வந்து ஸ்பீச் கொடுக்க போறியே பயமா இருக்கான்னு கேட்கும்போது, சச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறா. சரிவா பார்ட்னர்ஸ் கிட்ட பேசுவோன்னு கூப்பிட்டு போகும்போது வெயிட்டர் பொண்ணு கேக்க போட்டுருச்சு ஷூ மேல. பார்த்து இதை பண்ண மாட்டீங்கன்னா அந்த பொண்ணை திட்டி அனுப்பிட்டு, என்னோட ரூம்ல பிராண்டட் ஷூ இருக்கு, 2 பேருக்கும் சேம் சைஸ் தான், நீ அதை போட்டுக்கோங்க, இல்ல வேணாங்கிற ஹீரோயின். நீ என்ன பண்ணாலும் அது குரூப் அஃபெக்ட் பண்ணும், ஒரு சிஇஓவா ஸ்பீச் கொடுக்கும்போது எல்லாரோட கண்ணும் உண்மையில தான் இருக்கும், அப்போ இந்த அழுக்கான ஷூவை போட்டு நிக்க போறியான்னு கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஷூவை போட்டு நிற்கும் போது அவளை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் போக அந்த ஷூவோட ஹீல்ஸ் உடைஞ்சு போயிடுச்சு. இத வேணும்னே தான் அந்த யூசி பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் பயந்தவளா, அதை அப்படியே கழட்டி கையில எடுத்துக்கிட்டு லின் குரூப்பை டேக் ஓவர் பண்ற வழியில ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. இதுதான் என்னோட டே 1ஓட ட்ராப், இந்த ஷூ என்ன அப்படியே விட்டு ஓடிடுன்னு சொல்ல வருதா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஷூவையே நான் இப்ப தூக்கி போட்டேன். சோ என்ன நடந்தாலும் சரி நான் அதை ஃபேஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நம்ம லின் குரூப்போட எம்ப்ளாயிஸ்லாம் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் நோக்கி போக போறீங்கன்னு சொல்லிட்டு செம்மையா சமாளிச்சுட்டா. அதை முடிச்சுட்டு இப்போ பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ பாத்துட்டு இருக்கானா. அப்போ அந்த யூசி வந்து லைஃப்ல ஒரே சர்ப்ரைஸா இருக்குல்ல, இந்த லின்சி எப்படி இருந்தவன் இப்போ லின் குரூப்போட சிஇஓ ஆகிட்டா. உன் தம்பியோட ஒய்ஃபை வச்சு உங்க லின் குரூப்பை பெருசாக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போலன்னு கேட்க, நீ ஓவர் திங்க் பண்ற, லின் குரூப் எப்பவுமே எங்களுக்கு பார்ட்னரா மட்டும்தான் இருக்கும், அப்புறம் இதை ஹெல்ப் பண்ண கூட சொல்லக்கூடாதுங்கிறான். நீ எப்பவுமே பாயிண்ட்டுக்கு வந்துடுட்டியான். சோ எனக்கு காலேஜ்ல நடந்ததுதான் ஞாபகம் வருது, உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க பைத்தியமா சுத்தும், பெரிய ஆளா இருந்த, ஏன் சியோங்கிற ஃபினான்ஷியல் டாப் ஸ்டாரே நீ தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கும் போது அது எல்லாமே ரூமர்ஸ் தாங்கிற ஹீரோ. சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவ கேட்க, கரெக்டா நம்ம ஹீரோ இதை ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, பட் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்கிறான் ஹீரோ. அந்த லக்கி பொண்ணு யாரு, எப்படி இருப்பான்னு அவ கேட்க, அவ ஒரு விளாகர், ஸ்மார்ட்டான பிரேவான பொண்ணு, எந்த தப்பு நடந்தாலும் முதல்ல எதிர்த்து பேசுறவ அவளாதான் இருப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு யூனிக்கான கேர்ள்னு சொல்ல, இதை கேட்டு சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் வந்து, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த விளாகர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தானே, நடந்த உண்மைய கரெக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி பொண்ணு சதி திட்ட போட்டு சுத்திட்டு இருக்க ஒரு பொண்ணை விட ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. உடனே அந்த யூசி, இங்க பாரு லின்சி, நீ ஸ்லிப் ஆனதுக்கு நான் வருத்தப்படுறேன், அது நான் எதுவும் பண்ணலங்க. சச்சா யூசி, நான் உன்ன நம்பாம இருப்போனான்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டுட்டா. தென் இப்ப கட் பண்ணி ஸ்டூடியோல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐஸ்லாண்டோட அப்டேட் பண்ணப்பட்ட ஃபைல்னு அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துட்டு,
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளாமா. கவலைப்படாத, நான் உன்னை ஸ்பாக்கு கூட்டு போய் க்ளோ அப் பண்ணி விட்டுறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பாய் உள்ள வந்து, பாஸ் உன்னோட அம்மாவை தேட சொன்னாரு, இப்போ ஒரு லீட் கிடைச்சிருக்கு, அவங்களோட பேரு வென்ஹூயி, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா அட்ரஸ் தெரில, ஐஸ்லாண்டுக்கு போய் மறுபடியும் நான் கேட்டு பார்த்து விசாரிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஐஸ்லாண்டுக்கு வந்து வென்ஹூயை பத்தி தெரியுமான்னு கேட்க, இதுதானமா நீ ஏற்கனவே கேட்டேன்னு சொல்றாங்க. பார்த்தா அங்கதான் லின்சியும் உட்கார்ந்துட்டு இருக்கா. நீயும் அம்மாவை தேடிதான் வந்தியான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா, நம்ம அம்மா எப்பாவதான் இங்க வந்துட்டு போவாங்களாமா. ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னு இங்க இருக்க லோக்கல்ஸ் யாருக்குமே தெரியலங்கிறத லின்சி சொல்ல, சரி அவங்க ரவுண்டா உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அவங்க எல்லாம் சிம்பிளான மக்கள், ஒன்னா சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. நீ டான்ஸ் பண்றது கூட பாத்திருக்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்ப பார்த்தேன்னு கேட்கிறா. டியான்ஸோ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தல, அப்ப கூட என் புருஷன் யோன் வந்துட்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிட்டீங்க இல்லைங்கிறா. பட் அப்போ நீ அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரே பொறாமையா இருந்ததுன்னு லின்சி சொல்றா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு டான்ஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி வீட்டுல ஆடும்போது அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து, எதுக்கும் அம்மா மாதிரியே ஆடிட்டு இருக்க, இதை நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. அதுவே இன்வெஸ்டர் பார்ட்னர் எல்லாம் பிடிக்கணுங்கிறதுக்காக லின்சியை கூப்பிட்டு ஆட சொல்லுவாரு. இவ மாட்டேன்னு சொன்னாலும் விடவே மாட்டாரு. டைப்ஸ்க்கு என்ன ஒரு கிஃப்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அவங்க ஒரு பணைய கைதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட இதை வந்து ஏன்னு கூட கேட்கல. அதனாலயே எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி வந்த, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்புன, இது எல்லாம் நடந்துச்சுன்னு லின்சி சொல்றா. நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல. அந்த லின் பொய் சொன்னா, சீட் பண்ணா, ஒய்ஃபையும் குழந்தைகளையும் விட்டு போயிட்டாங்க. அவன் பண்ணதுக்கான கூலி தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. நான் இதை எப்பவும் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன், ஆனா உன்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னு லின்சி சொல்ல, நம்ம ரியல் சிஸ்டர்ல ஒரே பிளட், அதான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, வா நம்மளும் எளிமையான மக்கள் மாதிரியே ஜாலியா டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லின்சியை கூப்பிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு இவங்களோட அம்மா வந்துட்டாங்க. வென்ஹூயி, ட்வின்ஸ் பொண்ணுங்க உன்னை பத்தி தான் கேட்டாங்கன்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஆன்டி. ஐஸ்லாண்ட்ல நடந்த எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க தான். எங்க நம்ம ஹீரோயினுக்கு லின்சிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்ட, அந்த ஐஸ்லாண்ட் டூரிசம்காக ஒதுக்கப்பட்டது, ஆனா இப்படி பிசினஸா மாத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு எப்படி அப்ரூவ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. லின்னுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, யாரோ பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். என்னாச்சு, எங்க போன, ஏன் என் போன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு கேக்குறான். நான் ஐஸ்லாண்டுக்கு போயிருந்தேன், சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு கேக்குறா. லின் கார் ஆக்சிடென்ட்டோட ரிப்போர்ட் வந்திருக்குன்னு காட்டுறான். அது ஆக்சிடென்ட் கிடையாது, வேணும்னே ஒருத்தர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, யார் இதை பண்ணிருப்பாங்க, எதிரியா இருப்பாங்களோ இல்ல பிசினஸ்ல போட்டியா இருக்கவங்களோன்னு யோசிச்சவன், அப்ப இதை லின்சியா பண்ணிருக்கான்னு கேக்குறா ஹீரோயின். ஏன்னா லின்னா அவதான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறாங்கிறா. நம்மளா இப்பத்திக்கு எந்த முடிவுக்கும் வர வேணாம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாவே நமக்கான பதில் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமா இருக்குன்னு சொன்னதால ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ இதை அந்த யூசி பொண்ணு போட்டோ எடுத்துட்டா. இத ஹீரோவோட அப்பா கிட்டயும் மாட்டி விட்டுற, உனக்கும் லின்சிக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. பா, லின்சி புது சிஇஓ ஆனதால நிறைய ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஹக் பண்ண அவ்வளவுதாங்கிறான். அதுக்காக இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணுமா? இந்த வயசு பசங்களுக்கு டிராமா பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் இதுக்குள்ள வர விரும்பல. ஆனாலும் உன்னோட லிமிட்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பப்ளிக்கு போகாம நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தாத வர நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன் பக்கம் நிப்பேன். அப்புறம் உன்னை பத்தி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்காமாவே, நம்ம ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட்ல தப்பு நடக்கிறதா நீதான் ரிப்போர்ட்டே பண்ணையாமா, மேற்கொண்டு அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போனதுக்கும் நீதான் காரணம்னு சொல்றாங்களேன்னு கேக்குறாரு. எப்படிப்பா இதை நம்புறீங்க? நான் இப்பதான் லூ குரூப்பை டேக் ஓவர் பண்ணிருக்கேன், என்னோட பொசிஷன் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஸோ என்னை வெளியேறணும்னு நிறைய பேர் நினைக்கிறதால என்னை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லூ என்னோட ஃபேமிலி, அந்த பிஸ்னஸே இல்லாம போயிட்டா எனக்கு என்ன கெயின் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாரு டியான்சோ, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் உனக்கு தான் சொந்தமாக போகுது. நான் எப்படி உன்னை நம்பாம இருப்பேன்? ஆனா உன்னை ப்ரூவ் பண்ற அவசரத்துல நீ தப்பான வழியில போயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேங்க. பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் சரியாதான் எல்லாம் பண்ணுவேங்கிறான். ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கு ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்டை மொத்தமா செட்டில் பண்றதுக்காக முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போறேன், நீயும் போய் ரெஸ்ட் எடுப்பான்னு அனுப்பி விட்டாரு. வெளியே வந்த ஹீரோவோ, உன்னோட பரிதாபத்தை தேடியா நான் இங்க வந்தேன், 18 வருஷம் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்ட்க்கு எப்படி பர்மிட் கிடைச்சதுங்கிறத ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட, உங்களுக்காக ஸ்பா புக் பண்ணிருக்கோம், மிஸ்டர் டியான்சோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. இதை கரெக்டா அந்த யூசி பொண்ணு கேட்டா. ரகசியமா மீட் பண்ண போறீங்களா, கையும் களவுமா மாட்டும் போது உன்னோட முகத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு
லின்சியோட புருஷன் கிட்ட அவளுக்கு இது மாதிரி ஒருத்தரோட கனெக்ஷன் இருக்கு, இங்கதான் இருக்காங்கிற மாதிரி போட்டு விட்டா. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் ஜாலியா ஸ்பாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. விஷயம் தெரிஞ்சு புருஷன்கார கோவத்தோட வரான். பொண்ணுங்க இருக்க பக்கம் இப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண. இது பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரை பார்த்தவன், என் ஒய்ஃபை நானே இப்படி தப்பா புரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவும் அம்மாவும் ஐஸ்லாண்ட் ப்ராஜெக்டை செட்டில் பண்றதுக்காக ஒருத்தரை மீட் பண்ண போறதா சொன்னார்ல. ஸோ அதுக்காக கிளம்புனதும் வீட்டுக்குள்ள பூந்துட்டான், அந்த பர்மிட் எப்படி கிடைச்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா அதுக்கும் முன்னாடியே இவன் உள்ள பூந்தது அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி கேமரால செட் பண்ணி தான் வச்சிருக்காரு. கால் பண்ணாலும் ஹீரோ எடுக்கலையா. இவங்க வேற ஒரு பெரிய ஆளை பார்க்க போயே ஆகணும். ஸோ அந்த சூலியனோட தம்பிக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கிறாரு. சூலின்னா இவங்க ஒய்ஃப் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. இங்க வீட்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ லேப்டாப் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அதை ஓபன் பண்ணி ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்பால இருக்க ஹீரோயினை கடத்திட்டாங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்து ஹீரோ எடுக்கவே இல்லையா. பார்த்தா ஹீரோனை கட்டி போட்ட மாதிரி போட்டோ அனுப்பி வச்சிருக்கானுங்க. நான் இப்பவே போறேன்னு ஹீரோ சொன்னதும், இல்ல பாஸ் இப்பெல்லாம் ஏஐ ரொம்ப வளர்ந்துருக்கு, இது உண்மையான நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். இந்த பக்கம் கடத்தினவன் சோலினோட தம்பி தான். நான் சொல்றத சொன்னபடி நீ பண்ணிட்டனா இவ இப்படியே நல்லபடியா இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு ஹீரோ கேக்குறான். நீ இப்ப பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு லூ குரூப்பை விட்டு வெளிநாட்டுக்கே ஓடி போயிடணும். இனிமேல் நான் உன்னை திரும்ப பார்க்கவே கூடாது. அப்படி மட்டும் இல்லனா நீ உன்னோட லவரை திரும்ப பார்க்க முடியாம பண்ணிடுவாங்க. நான் அவளோட வாய்ஸை கேட்கணும்னு ஹீரோ கேக்குறான். சரின்னு ஹீரோயின் கிட்ட போய் பேசுன்னு சொன்னா அவ பேசவே மாட்டேங்கிறா. இந்த பக்கம் பாய் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி பக்கத்துல ஹீரோயின் இருக்காளான்னு கேட்கும்போது, பக்கத்து ரூம்ல தான் தெரப்பியில இருக்கான்னு சொல்லிட்டு ரூமை திறந்து பார்த்தா உள்ள மசாஜ் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாலாம். ஆனா உள்ள இருக்கவங்களோட ஃபேஸை காட்டவே இல்ல. இதை ஹீரோவும் முழுசா நம்பிட்டு சும்மா நடிக்கிறத நிறுத்துறியா, போட்டோ வாய்ஸ்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிற, லூ குரூப்ல இருந்து என்ன போக வைக்கதான் இப்படி எல்லாம் பண்றங்கிறான். இங்க கடத்தப்பட்டது லின்சியா இல்ல நம்ம ஹீரோயினான்னு தெரியல. ஆனா ஹீரோ, நான் உனக்கு கிளியரா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, நான் லூ குரூப்பை விட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டான். என்ன சொன்ன நீ? அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? இவளை நான் கொன்ற பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பண்ணடான் இருக்கான் ஹீரோ. நிஜமாவே இதை பண்ண சொல்றியா டியாங்ஸோன்னு இவன் கத்தும்போது, பண்ணதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வேணா கவுண்ட் பண்ணுவான்னு 3, 2, 1 சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஃபைலும் டிரான்ஸ்ஃபர் ஆகி முடிய இங்க இவன் அடுத்து ஒன்னும் பண்ணல. என்ன பயமா இருக்கான்னு கேக்குறான். உனக்கு சொந்தமான ஒரு பொண்ணு கூட காப்பாத்தாம கவுண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை கேக்குறானா. இங்க பாரு, நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கோ. அந்த பொண்ணு ஒன்னும் எனக்கு சொந்தமானவ கிடையாது. நான் அவளை விரும்பவும் இல்ல. இனிமேல் என்னை இது மாதிரி த்ரெட்டன் பண்ணணும்லாம் நினைக்காத. அதுவும் முக்கியமா அவளை வச்சு பண்ணாதன்னு சொல்ல. இங்க அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அப்போ உன்னை த்ரெட்டன் பண்ற அளவுக்கு கூட நான் ஒர்த் இல்லைன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாகிட்டா. நான் என்னப்பா பண்றது, இது அவன் உனக்கு கொடுத்த சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோ அந்த ஃபைல் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட் கிடைக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 9 வருஷம் ஃபேக் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அப்ரூவலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணவங்க ஃபேங் லான்சின், அப்ரூவ் கொடுத்தவங்க ஃபேங் செங்க்ரூ. இந்த பேரை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிட்டான். தென் இப்ப கட் பண்ணி நேரா வீட்டுக்கு வர கரெக்டா ஹீரோயின் வரலாம். நீ நல்லா தானே இருக்க, இல்ல ஏதாவது இன்னைக்கு நடந்ததா, கிட்னாப் ஏதாவது பண்ணாங்களா, அது மாதிரி எல்லாம் கேட்க. அதெல்லாம் எதுக்கு பண்ண போறாங்க, நீ ஓவர் திங்க் பண்றியா, இல்ல என்ன வெளியேறப்பணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியான்னு கேக்குறா. அப்படி எல்லாம் கிடையாது, உன் மேல வருத்தப்பட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அவளை பிடிக்க. அவ விலகிட்டு ரொம்ப நன்றி, எனக்கு டயர்டா இருக்கு தூங்க போறேன்ட்டு போகும்போது அவளோட கைய பிடிச்சதுல கை ஃபுல்லா ரெட்டா இருக்கிறத பாத்துட்டான். என்னாச்சு கைக்கு, எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல நான் வலிக்கு விழுந்துட்டேன், கொஞ்சமாவது ரெஸ்பெக்டோட நடந்துக்கோ, இப்படி இருக்கிறத யாராவது பாத்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் போகதான் ட்ரை பண்றாளாம். அப்ப மேல போட்டிருந்தது கீழே விழுந்ததும் கழுத்துல உள்ளத பாத்துட்டான். இது எப்படி ஆச்சு, நான் அதை விடாம கேட்டுட்டு இருக்கேன். பலாருன்னு அரைஞ்சிட்டா. நான் தான் உன்கிட்ட என்ன யாரும் கிட்னாப் பண்ணலன்னு சொன்னல தியாங்ஸோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன வச்சு இனிமேல் யாருமே உன்னை த்ரெட்டன் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப ஹீரோ சலூன்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்றான். இங்க உள்ள வந்த ஹீரோயினும் ஹீரோ லவ்வே பண்ணலன்னு ஓவரா வாய் விட்டான்ல, அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்க்கு வந்து காப்பாத்துனது புருஷன்காரன் ஹீரோவோட தம்பியால் தான் நம்ம ஹீரோயின் இப்போ உயிரோடவே உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா வந்தவன், உன்னோட கைக்கு நான் மெடிசன் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கான். நீ எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தேன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நீ ஸ்பால ஒரு பையனோட இருக்கன்னு யோன்சி என்கிட்ட சொன்னான், அதை செக் பண்றதுக்காக தான் வந்தேன், ஆனா அப்படி அங்க எதுவும் இல்ல, சோ கிளம்பலாங்கும் போதுதான் உன்னை வேன்ல தூக்கி போட்டு போயிட்டு இருந்தாங்க, அதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்கிறான். என்ன காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரை பணைய வச்சு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் நான் முன்னாடி ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கேன், பட் என்ன நீ இப்ப நம்பலாம்,
1000 இருந்தாலும் நீ என்னோட மனைவி, நீ காயப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுங்கிறான். உன்னோட உண்மையான காதல் அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு தானேன்னு கேட்கும்போது, உண்மையான லவ்வெல்லாம் இல்ல, அவளே பணத்துக்காக தான் என்கிட்ட வந்திருக்கான்னு தெரிய வந்துச்சு, அதனால எப்பவோ அவளை விட்டு நான் விலகி வந்துட்டேங்கிறான். நான் முன்னாடி பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சு இப்ப நான் திருந்தி வந்திருக்கேன், என்னை ஏத்துப்பையா, எனக்கு ஒரு வாய்ப்பு கூடன்னு கேட்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன சொன்னான்னு தெரியல. பட் அங்கிருந்து கிளம்புனவன் முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஹீரோ பேசின எல்லாத்தையுமே இவன் கேட்டுட்டான். இவன் எனக்கு சொந்தமானவ கிடையாது, நான் அவளை லவ்வே பண்ணல, முக்கியமா இவளை வச்சு என்ன த்ரெட்டன் பண்ணிடாதீங்கன்னு சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இனிமேலும் நீ என்னோட ஒய்ஃபை எடுத்துக்க நான் விட மாட்டேன்ட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ அந்த ஸ்பாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா ஸ்டெப் மதரோட தம்பி கடத்தினது தெரிய வந்துருச்சு. அவ்வளவுதான், பயங்கர வெறியோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவன் வரானா, போய் பிரிச்சு எடுத்துட்டான். எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பொண்ணு மேல நீ கை வச்சிருப்பேன்னு கேட்டா, நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலங்கிறான். ஒழுங்கா ஒத்துக்கோ, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுங்க. என் மேல கை வச்சது மட்டும் தெரிஞ்சா என் அக்காவும் அக்காவோட புருஷனும் உன்னை விட மாட்டாங்க பாத்துக்கோங்க, போய் அவங்க கிட்டே சொல்லுடா, நான் உன்னன்னு இல்ல அவங்களையும் சேர்ந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட பார்த்து எங்க அப்பா கிட்ட லின்சி ஸ்பால இருக்காங்கிற விஷயத்த நீ தானே போட்டு கொடுத்தான்னு கேக்குறான். இவளோட ஃபேமிலி மெம்பரை புடிச்சு வச்சுக்கிட்டு இவளை மிரட்டுறதாலதான் வேற வழி இல்லாம சொல்லி கொடுத்துருக்கா. உன்னை ஃபோர்ஸ் பண்ணனாலதான் நீ இப்படி பண்ணிருக்கன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் நீ தெரிஞ்சு இதை பண்ணிருக்க, சோ இனிமேலும் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினவன் நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரான். கை கொடு, நான் ஆயில்மெண்ட் போடுறேங்க, ஒன்னும் தேவையில்ல நானே பாத்துக்கிறேங்கிறா. உன்னை கிட்னாப் பண்ணது ஃபேக்குன்னு நினைச்சுக்கிட்டு தானே அந்த மாதிரிலாம் பேசிட்டேன், நீ ஸ்பால சேஃபா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது புரிஞ்சுது எல்லாமே புரிஞ்சுதுன்னு இருக்கான். நம்பலன்னா நீ பாய் கிட்டயோ உன்னோட அசிஸ்டன்ட் கிட்டயோ கேளுங்க, நான் உன்னை நம்புறதால என்ன நடக்க போகுது, நீயும் நானும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க, உனக்கு ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு, எனக்கு என் வாழ்க்கையை பாத்துக்க வேண்டிய நிறைய வேலை இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டே இல்லாம இருக்கும்போது இந்த உறவை இப்படியே முடிச்சுக்கிறதா நல்லதுன்ட்டு போக, இல்ல இப்படியெல்லாம் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்றானா. என்ன பண்ற டியாங்ஸோ, என்னை விடுன்னு சொல்லிட்டு அவ என்ன சத்தம் போட்டாலும் விடவே மாட்டான். ஆனா கரெக்டா புருஷன் வந்து பலார்னு அடிச்சுட்டா ஹீரோவை. எவ்வளவு தைரியம் இருந்தா தம்பி பொண்டாட்டிக்கிட்டே இப்படி எல்லாம் நடந்துப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையான்னு கேட்க, இவ உன்னோட பொண்டாட்டியே இல்லன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேக்குறான். அவ என்னோட பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும் இவன் சொல்லும் போது, இத்தனை வருஷம் உன் ஒய்ஃப் கூட இருந்தும் இது ஒய்ஃப்னே உனக்கு தெரியாம இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வர வேணாங்கிற ஹீரோயின். ஆனா இவனுக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரியும். இவங்க அப்பா இறந்தாரு இல்லையா, அந்த இறுதி சடங்குல லென்சியும் நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருந்ததை இவன் ஒட்டு கேட்டான். இவன் நின்னு கேட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் பாத்துட்டான். அப்போ நான் உன்னோட ஒய்ஃப் இல்லைன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியும், ஆனா நான் நிஜமாவே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், நீயா இருக்கல, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு வெண்யான்னு கேக்குறான். சி, நீங்க 2 பேரும் பைத்தியக்காரங்கன்னு நம்ம ஹீரோயின் கிளம்பிட, இவன் ஹீரோவை பிடிச்சு அவ என்னோட ஒய்ஃப் பேர்ல இருக்காங்கிறத மறந்துடாதங்கிறான். நீ ஏன் வெறும் பேருன்னு சொல்லிட்ட, அவளோட மனசுல உன்னால இடம் பிடிக்கவே முடியாதுங்க, அவளுக்கு உதவி அதிகமா தேவைப்படுற நேரத்துல நான் தான் அவளை காப்பாத்தினேன், நீ அவ அப்படியே போய் சேரட்டும் நல்லா சொன்ன, இதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கான்னு இவன் திருப்பி கேட்கிறான். இதுக்கு ஹீரோ கிட்ட பதிலே கிடையாது இல்லையா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.